Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து இந்த ஹம்பியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இங்கே நம்ம வந்து 4 நாட்கள் நம்ம ஹம்பியில் இருந்து தங்கி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடமும் பார்த்து முடிச்சாச்சு. நான் எடுத்த லிஸ்ட்டு பிரகாரம் மனசு நிறைஞ்சு மனசு சந்தோஷத்தோட இங்கே ஹம்பியில் 4 நாட்கள் இருந்த அந்த அற்புதமான நினைவுகளோட சென்னைக்கு திரும்புகிறேன். ஓகேவா, இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறோம். மணி இப்போது 6:15 ஆகுது. நம்ம ஹொஸ்பேட் போயிட்டு நம்ம டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 9:10க்கு நமக்கு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் கேட்ச் பண்ணி ஆகணும். நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணணும். இங்கே இந்த 4 நாட்களுக்கு நான் இப்போது ரூமுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். அங்கே நம்ம இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோவில் ஏறி ஹொஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டு வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம ஆட்டோ ஏறிட்டோம். மணி 6:30 மணி ஆகுது. 4 மணி ஆனாவும் இப்போ வந்து தேங்க்யூண்ணா. நானும் மணியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ ஏறிட்டோம். ஹொஸ்பேட் வந்து நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு நம்ம ட்ரெயினில் போகிறோம். நம்ம கூட வந்து இருக்கிறது வந்து கோபி அண்ணா தான். இந்த ஒரு வாரம் 4 நாள் நான் இங்கே ஹம்பியில் வந்ததுலேருந்து இவர் தான் நம்ம கூட சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. நிதானமாக பொறுமையாக நம்ம வீட்டில் ஒருத்தராக பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணார். இவரோட நம்பரை நான் டிஸ்பிளேல தரேன். நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் மீதி பேசுவோம். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் மணியான வந்து பார்த்தீங்கன்னா ஹொஸ்பேட் வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். பேர் நைவேத்தியம். சூப்பராக இருக்கல பேர். பியூர் வெஜிடேரியன். நாங்கள் போகலாம். ஹோட்டல் பெருசாக இருக்குல்ல, என்ன ரேட்டு, பட்ஜெட்டில் இருக்கா இல்லை ஓவராகா அப்படின்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. 240 ரூபா ஆச்சு. 240 ரூபா. இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஏன் கோபி எங்களை வசீர் கொண்டு விட்டீங்க? இன்னும் இருக்க வச்சுருந்து வரலைங்களே, எதுவும் சமாளிக்க முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வந்து செவ்வாய்க்கிழமை காலையா செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்மளை பிக்கப் பண்ணார். அப்படி யாருன்னே தெரியாது நம்மளுக்கு. இவரை கொஞ்சம் போகலாமா யோசித்தோம். ஆனால் பட் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு போல் ஆகிட்டார். ஸோ ஒரு நம்பிக்கையான பர்சன். தெரியாத இடத்துக்கும் இங்கே போங்க சார், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போனார். ரொம்ப நன்றி கோபி. இதோடைய நம்பரை நான் டிஸ்பிளேல தரேன். ஃபோன் பண்ணிங்கன்னா சொன்ன டைமுக்கு அவர் இங்கே இருப்பார் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கலாம். ரீசனபிள் ப்ரைஸை தான் வாங்குறாரு. ஆனஸ்ட் ஃபெலோ. ஓகே, தேங்க்யூ சார். இதுக்கு மேலே பணம் செகண்டரி, பழகிற விதம் இருக்குல்ல. சூப்பர். பாருங்கள், இவரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிக்கோங்க. பிக்கப் பண்ண அவர் வந்துடுவார். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? 100% சார். ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இவருக்கு செட்டில் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் மற்ற விஷயம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே கோபி, பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் என் ஃபேமிலியோடு நான் வரேன், பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்படியே முடிஞ்சுது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரைட், அவர் அழகாக சூப்பராக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ பாய். நாங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் மணியானாவும் காலையில் இங்கே வந்து இறங்கும் போது இந்த 4 நாள் எக்ஸைட்டிங்காக இருந்தது. முடிச்சுட்டு திரும்பி கிளம்புறோமா இப்படி மாதிரி ஃபீல் ஆகுது. ஊர் ஏண்டா போகிறோன்ற ஃபீலிங் இருக்குது. அப்படி தான் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோமான்னு. ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போகலாம். எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த பாருங்க, இந்த காயின் ஆஃப் விஜயநகரான்னு சொல்லி அந்த பழங்காலத்தில் நாணயங்கள்
இங்கே இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப அழகாக வந்து இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த நாணயங்கள்லாம் பார்க்கச்சு ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நம்ம ஹொஸ்பட் வந்து இறங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரண்ட்டில் அந்த நரசிம்மர் ஆகட்டும், அதே போல் அந்த கல்தேர் ஹம்பிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அந்த கல்தேர் அதாவது ரூபா நோட்லேயே கொண்டு வந்திருப்பாங்க 50 rupeesல. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்டில் நம்ம ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் பாத், அதாவது ராணிகள் குளிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு பேலஸ் நம்ம போய் பார்த்தோம். அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஹம்பியில் ஒரு பார்க்க வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப அழகாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்தது ரொம்ப பார்க்க சிறப்பாக இருந்தது. இந்த ஸ்டேஷனே வந்து சுற்றி ஃபுல்லாக இந்த ஹம்பியோடைய வைப்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. ஃப்ரண்ட்டில் அந்த லோட்டஸ் மஹால் இருக்கக்கூடிய குயின்ஸ் பாத்தில் இருக்கக்கூடிய அந்த இது அழகாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஹூப்ளி மைசூர் ஹம்பி எக்ஸ்பிரஸ் 9:05 இங்கே வரான். வாங்க வெயிட் பண்ணுவோம். மணி இப்போ தான் 7:40 ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9:05 வர வேண்டிய வண்டி 9:27 ஆகுது, இன்னும் வரல. இதெல்லாம் போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வரான். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்தாச்சு. நான் உள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரைட், சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏறி ஒரு செகண்டில் வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி வந்ததும் லேட்டு தான், பட் ஆனால் டைமிங் ஒரு செகண்ட் தான் வண்டி எடுத்துட்டாங்க. இப்போது இதோடைய ட்ரெயின், அதாவது ஹொஸ்பேட்லேருந்து நம்ம பெங்களூருக்கு பயணம் பண்ணுறோம் ஸ்லீப்பர் கிளாஸில். இதுக்கான ரேட் என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸ்லீப்பர் கிளாஸில் 250 ரூபா வரும், தேர்ட் ஏசியில் 670 ரூபா வரும், ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பெங்களூருக்கு காலையில் 5:50 போய் சேர்றான். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்னிங் சந்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டிடிஆர் வரல. டிடிஆர் வந்து நான் அட்வான்ஸ் போட்டு நம்மளுடைய ஃபேவரட் எப்பயும் மேலே அப்போ மணி எனக்கு கீழே அப்படியே பக்கத்தில். ஸோ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ கூட நிற்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ எஸ்என்பூர் வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் நம்ம இறங்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெங்களூர் வந்துட்டோம். கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தாச்சு. 6:05 ஆகுது. 5:50 வர வேண்டியது. 5 minutes லேட், நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு கேஎஸ்ஆர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. நம்ம சேனல் முதல் மாதிரியே பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ வச்சுக்கிறப்ப தான் 40 வீடியோஸ் சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார். அடுத்த vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye.